வணக்கம் அப்ரஹாம். சென்னை வானிலையை பொறுத்தவரையில் கடந்த ஒரு வார காலமாக சென்னையில் அந்த வெயிலின் தாக்கம் குறைந்து வெப்பநிலை குறைந்து ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை வருகிறது. குறிப்பாக சென்னை மாநகரம் முழுவதுமே வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. நேற்று இரவு சென்னையை பொறுத்தவரையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை முதல் சென்னையில் பரவலாக பல்வேறு இடங்களில் சாரல் மழை பெய்து வருவதோடு சென்னை மாநகரம் மற்றும் புறநகர் பகுதிகள் அனைத்துமே மேகமூட்டங்களால் சூழ்ந்திருக்கிறது. இந்த நிலையில் அடுத்து வரக்கூடிய 7 தினங்களை பொறுத்தவரையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 7 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் குறைந்து மீண்டும் மழை பெய்ய தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் கடந்த 3 நாட்களாகவே தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தெற்கு ஒரிசா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருவதாகவும், தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருவதாகவும், இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் நீலகிரி, தென்காசி, தேனி, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்வதற்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. மேலும் சென்னையை பொறுத்தவரையில் வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வரும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில் சென்னையை பொறுத்தவரையில் நேற்று நள்ளிரவு முதலே பரவலாக பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. சில இடங்களில் காலை முதல் விடாமல் சாரல் மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. இது மட்டும் இல்லாமல் சென்னை மாநகரம் முழுவதுமே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களான செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னையிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் சென்னையிலும் அந்த மழை தொடரும் எனவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் சென்னையில் வெப்பநிலையை பொறுத்தவரையில் மிகவும் குறைந்த அளவில் வெப்பநிலையானது காணப்பட்டு வருகிறது. வெயிலின் தாக்கமானது முற்றிலும் குறைந்து வெப்பநிலை குறைந்து தற்பொழுது சென்னையில் அதிகப்படியான மழை பெய்வதற்கான ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. பல்வேறு இடங்களில் சாரல் மழையானது பெய்து வருகிறது. அப்ரஹாம், தகவலுக்கு நன்றி மாயாவதி.